டெல்லி மகாராஷ்டிராவை போல நாங்கள் இங்கேயும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா எந்த ஷா வந்தாலும் இங்கே ஒன்றும் வேலை ஆகாது, என்னால் முடியாது, ஆனால் உங்களை அகற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்களால் முடியும், அதை அவர்கள் 2026 செய்வார்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் அரசியலில் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால என்னால் அதை உணர முடிகிறது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சார், ஒவ்வொரு விஷயமுமே. எதனால் அப்படிங்கிறன்னா, கடந்த முறை இதே மாதிரி சென்ற பிறகு, அதாவது அமித்ஷா சென்ற பிறகு நீங்கள் அவர்களுடைய ஒப்பந்தம் கையொப்பமான பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மார்க் ஊழல் தொடர்பான அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸை அமித்ஷா சென்ற உடன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? அதுக்கு முன்பாக அவர்கள் பண்ணலை. அதுக்கு முன்னால் ஒரு 3 நாள் முன்னால் ரெய்ட் பண்ணாங்க. மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் சென்ற பிறகு அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆன அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இடியினுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது. அதில் தான் இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல், கரெக்டாக 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை முதல் முறையாக அவர்கள் வெளியிட்டார்கள். இன்னைக்கு அமித்ஷா பேசிட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை கொஞ்சம் நாங்கள் கவனமாக பார்க்க விரும்புகிறோம். நீங்கள் என்னன்னா 1000 கோடின்ட்டு அவர் கடந்த முறை பேசி சென்ற பிறகு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் பேசிட்டு போனவர் ஒரு ஹோம் மினிஸ்டராகவும் பேசிட்டு போயிருக்கிறாரு. சரியா? இந்த 39,000 கோடி கணக்கு இவர் எங்கேருந்து எடுத்தாருன்ட்டு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது ரொம்ப சீரியஸ் சார்ஜ். ஏன்னா கேஸ் நடந்துட்டுருக்கு. என்ன சார், இந்த சார்ஜ் ரொம்ப பெரிய சார்ஜ். இந்த கணக்கு எங்கேருந்து வந்திருக்கும்? அதாவது சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கு எங்கே, அதை தான் சொல்கிறேன். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்வம் அவர்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார். அமித்ஷா அவர்கள் குற்றச்சாட்டு போட்டிருக்கிறார், நீங்கள் வழக்கு தொடருங்க அப்படின்னு. நான் பேசினா வழக்கு தொடரலாம். அவர் உள்துறை அமைச்சர், அவர் அந்த தரவு கடத்தியிருந்தார், அவர் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். அது ஏன்னா ஒன்றிய அரசு, அமித்ஷா என்பவர் தனிநபர் அல்ல. அமித்ஷா வெளியே போனால் தனிநபர் முடியாது. அவர் ஒரு ஒன்றிய அமைச்சர். அவருக்கு எங்கேருந்து வேணாலும் தகவல் வந்திருக்கட்டும், அது பொய்யாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும், அதை விசாரணைக்கு உத்தரவுடைய பொறுப்பு யாருடையது? இதை நினச்சி பார்க்கணும். இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து விட்டு தண்டனை அனுபவித்து விட்டு வந்தான்னு சொன்னார். என்கவுண்டர் வழக்கில் இதே மாதிரி குற்றச்சாட்டு அமித்ஷா மீது வந்தது. அப்போ அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தான்னு சொல்ல முடியுமா? அதை செல்வம் ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் அதை தடுத்தீங்க, அவர் கேட்கல, திரும்ப அதே சொல்றார். செந்தில் பாலாஜி தண்டனை அனுபவித்து விட்டு வந்தார். என்ன தண்டனை அனுபவித்தார்? அதே மாதிரி அதே வழக்கில் ஒரு என்கவுண்டர் வழக்கில், கொலை வழக்கில், அவராது ஊழல் வழக்கில், இவர் கொலை வழக்கில், என்கவுண்டர் என்பது கொலை, மனித உரிமை மீறிய செயல். அதில் அமித்ஷா குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். அது விடுதலையான பிறகு அதுக்கு மாட்டேன்னு சொன்ன ஜட்ஜெல்லாம் கொலை செய்யப்பட்டதான பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ இதெல்லாம் இவர் உள்ளே போய் பைலில் வந்ததெல்லாம் தண்டனை வைத்திருந்தாலும் சொல்ல முடியுமா? அப்போ சட்டம் யார் கையில் இருக்கிறது? 35,000 கோடி ஊழலா? ஏன் நீங்கள் வழக்கு பதியல? இந்த நாட்டுக்கு துரோகம் செய்றீங்களா? எப்படி சொல்ல முடியும்? ஓகே, வந்தவொடனே ஏதாவது குட்டம் போட வேண்டியது, மக்களை மத ரீதியாக பிரிக்க வேண்டியது. ராமரை வச்சு மதத்தை பிரிச்சிங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படியே அந்த காயம் ஆற்றி முருகனை வைத்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. தமிழ்நாடு நடக்காது. உங்களுடைய பருப்பு இங்கே வேகாது. ஏற்கனவே பிரச்சனை. போன முறை இதே மாதிரி தான் கூட்டணி அடிச்சிருந்தீங்க. எடப்பாடி உங்களை அடித்து விரட்டி விட்டார். 20 சீட்டை கொடுத்தது கூட்டணியை கழட்டி விட்டார். இப்போ அவர் இருக்கிற மேடையில் உங்களால் கூட்டணி அடிச்சு சொல்ல முடியல. ஓகே, போன தடவை இருந்தீங்கல்ல, எடப்பாடியோட இருந்தீங்கல்ல, உட்காந்தீங்கல்ல. நீங்கள் ஒரு துணிச்சலான ஒரு பெரிய அரசியல் கட்சியாக, ஒரு ஆன்மீக ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தால் எடப்பாடி இருக்கும் போதே இங்கே கூட்டணி சார்ந்து சொல்லியிருக்கணும். ஒரு அதிமுக ஒருத்தர் இல்லாத ஒரு மேடையில் ஒரு ஹால் மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், மீண்டும் இவரை எடப்பாடியை கூப்பிடுங்க, உட்கார வச்சு சொல்லுங்க, நீங்கள் இந்தியா ஆளுகின்ற கட்சி, 3வது முறை ஆட்சி செய்றீங்க, முதல் 2 பேர் தனிச்சு ஆட்சி செஞ்சீங்க, இப்போ கூட்டணி வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தைரியம் உங்களுக்கு இல்லையே. கெஞ்சி கூத்தாடில் நீங்கள் மிரட்டி கெஞ்சி கூத்தாடி இப்போ கூட்டணிக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மிரட்டல்.
எந்த நேரம் அதிமுக உங்களை தூக்கி எறியும் என்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காரணத்தினால தான் அதிமுக இருக்கின்ற மேடையில் நீங்கள் கூட்டணி சொல்ல முடியாமல் 4 செவத்துக்குள்ள மதுரையில் வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க. அது உங்க கட்சி உள்கட்சி கூட்டம், அப்படியா? பொது நிகழ்ச்சி அல்ல. ஸ்டேரிங் கமிட்டியுடைய கூட்டத்தில் ஒழிஞ்சுக்கிட்டு இருட்டில் உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. அது எப்படி வெளியே வந்துருச்சு? அவ்வளவுதான். அதுக்கு உங்க ஆள் தான் வந்து பாட்டு படிச்சுட்டு முருகன் சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க, சமீபத்தில் மாமா நயனார் நாகேந்திரன் தான் பாஜக தலைவர். அமித்ஷா வந்து மேடையில் சொல்றாரு, ஒரு பய கண்டுக்கல. அண்ணாமலை சொன்னா கை தட்டணும். அப்போ உங்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபரை உங்க மக்களே தேர்வு செய்ய எடுத்துக்கொள்ளவில்லை என்ற நிலை தான் அங்கே நிற்கிது. நீங்க டிவி நானும் உட்காந்து ப்ரோக்ராம் பார்த்தேன். சொல்லும் போது ஒருத்தவங்க கூட அதை ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் அண்ணாமலை பேசுவோம், அது அவருடைய அங்கீகாரம், நம்ம அதை தப்பாக சொல்லலை. நீங்கள் வந்து கட்சியில் 4 பேர் உங்கள் பிள்ளை பக்கம் அண்ணாமலை வச்சிருக்காரு, நான் வாழ்த்துறேன் வரேன். ஆனால் உங்களால் மாற்றம் செய்து இவர் சரியில்லை என்று தூக்கி வெளியே போடப்பட்டு வந்தவரை வரவேற்பதற்கு உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூட இல்லையே. அப்போ என்ன தேர்வு? நியமனம். தேர்வு அல்ல, நியமனம். ஓகே, அந்த நிலையில தான் உங்க கட்சி நம்ம இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் எப்படியாவது நீங்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகம், கேரளா போன்ற ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே உங்களுடைய நிலையை கொஞ்சமாவது கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி அரசியல் செய்ய முடியும். ஆனால் அதிமுகவுக்கு ஆபத்து விளைந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதிமுகவில் வெற்றி பெற்றவர்களை இழுத்து கூட்டணி கொண்டு வரலாம் என்ற கனவை நீங்கள் உங்களுடைய சைத்தட்டத்தை இன்று அறிவித்திருக்கிறீர்கள் அந்த குற்றச்சாட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, பஹல்காம்ல 26 பேர் செத்து போனதுக்கு துப்பாக்கி பொறுப்புங்கிறார். ஓகே, புல்வாமால 40 பேர் செத்து போனதுக்கு குண்டு பொறுப்புன்றார். இப்ப அப்படிதான் இருக்குது. ஓகே, பாக்கிக்கெல்லாம் அந்தந்த அரசு பொறுப்பு. இதுக்கு மட்டும் போயிடுது. மகாராஷ்டிராவில் நடக்கும்போது அந்த அரசாங்கம் மகாராஷ்டிராவில் நடந்த மும்பையில் நடந்த படுகொலையில் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. அது ரோஷமுள்ள மானமுள்ள அரசு. இது மானங்கட்ட அரசு என்று கருத வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அது நம்ம விதி. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சொல்றத தெளிவா சொல்லுங்க. எனக்கு 4 நிமிஷம் டைம் இருக்குது, நான் முடிச்சிருவேன். நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லிடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றிய அமைச்சர் ஒரு பொறுப்புள்ளவராக மாறணும். இன்னும் சராபுதீன் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட குற்றவாளி போலவே நடந்து கொண்டிருக்க கூடாது. என்கவுண்டர் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட ஜட்ஜுகளை கொலை செய்ததாக குற்றச்சாட்டப்பட்ட நடந்து இருக்கிறார். பொறுப்பு வந்த பிரகாரம் மாறணும். கரெக்டா பேசுங்க. நான் கரெக்டா பேசுறேன். வழக்கில் இருக்கா நான் சொல்லலையே, குற்றம் சாட்டப்பட்டிருந்தாரா இல்லையா, அது உள்ளதானே. அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறாரு அவரு. இப்ப வந்தாரு 30,000 கோடிக்கு 39,000 கோடிக்கு வழக்கு கேட்ட செல்வன் நான் சொல்றாரு 1000க்கு போட்டுட்டோம், இருப்புல வச்சு விட்டுக்கிறோம் 38,000. உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தா அதை நீங்க எங்க செய்யணும்? உளவுத்துறை சவுக்கு சொல்றீங்க. உளவுத்துறை யார்ட்ட தகவல் கொடுக்கணும்? உள்துறை அமைச்சர் கொடுக்கலாம், ரைட் இருக்கு. உள்துறை அமைச்சர் யார்ட்ட சொல்லணும்? முதல்ல வழக்கு பதிவு சொல்லணும். ஏன் வழக்கு பதியல? என்ன காரணம்? அதே அரசியல் மேடையில் வந்து பேசுறீங்க. அரசு மேடையில் பேச வேண்டியவற்றை அரசியல் மேடையில் பேச வேண்டிய காரணம் என்ன? என்ன காரணம்? இல்ல சார், எனக்கு கீழடியை பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? கீழடியை பத்தி பேசிருக்கீங்க. இன்னைக்கு கீழடியை செயல்பட விடாமல், கீழடியை ஆய்வுபட விடாமல் டிரான்ஸ்பர் பண்ணி அதை கெடுத்து குட்டிச்சாராக்குனது நீங்க. மாநில அரசு முனைப்பு காட்டின பிறகுதான் கீழடி வெளியே கொண்டு வரப்பட்டது. கீழடியுடைய நிகழ் கடைசி நேரத்தில் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஊரறிந்த விஷயம். சரி, கொதிச்சு எழுந்தோம். இன்னைக்கு நீங்க கீழடியை கொண்டாட வர்றீங்க. திருப்பரங்குன்றத்துக்கு 1000 வருஷம் வரலாறுங்கிறீங்க, 3000 வருஷம் வரலாறு மறந்து பேசுறீங்க. நல்லது நல்லது. தமிழை அடமானம் வைத்தவர்கள் தானே, தமிழை விரட்டடிக்க வந்தவர்கள் தானே நீங்கள். சரி, நல்லது சார்.